ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வியூல டயகிராம் வியூன்னு இருக்கும். இத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட 1, 2, 3 3 டேபிள் இருக்கு. கரெக்ட்டா? சேல்ஸ் தான் நம்மளுடைய பிரைமரி டேபிள். ப்ராடக்ட்டும், கஸ்டமரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ற டேபிள். இதுலயுமே எனக்கு ப்ராடக்ட் ஐடி இருக்கு. இங்கேயுமே ப்ராடக்ட் ஐடி இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஐடில கிளிக் பண்ணி டிராக் அண்ட் டிராப் பண்ணி டைரக்ட்டா கொண்டு வந்து இந்த ப்ராடக்ட் ஐடில விட்டுறேன். ஸோ நம்முடைய ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஸ்டமர் ஐடி. இந்த கஸ்டமர் ஐடில இருந்து டைரக்ட்டா இந்த கஸ்டமர் ஐடி நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிவோட் டேபிள் போயிட்டு பிவோட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். நம்மளுடைய நியூ ஒர்க் ஷீட்லயே கிரியேட் பண்ணிக்கலாம். இதை கிரியேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இது நார்மல் பிவோட் டேபிள் மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே செப்பரேட்டா தெரியும். இந்த 3 டேபிளுமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இப்போ இன்கேஸ் நான் ரீஜன் வைஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, நான் அந்த ரீஜனை கொண்டு வந்து போடுறேன். என்னுடைய சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அமௌண்ட்டை கொண்டு வந்து போடுறேன். எந்த ஒரு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணல. கரெக்ட் லோட் பண்ணி நீங்க வந்து டேட்டா வந்து கனெக்ட் தான் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது செப்பரேட் டேபிள், இது செப்பரேட் டேபிள், இது செப்பரேட் டேபிள். ஆனா வந்து கஸ்டமர்ல இருக்கிற ரீஜனை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம்.